வணக்கம் நண்பர்களே. பாஜக அரசுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசுக்கும் எப்படிப்பட்ட மோதல் இருக்கு, அவர்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அதே நேரம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய பல துறைகளிலும் நல்ல முன்னேற்றம் இருக்கு. நிர்வாகத்திறன் இங்க நல்லா இருக்கு. இந்த ஆட்சி நல்லா இருந்ததுனால தமிழ்நாடு தொடர்ச்சியாக இரட்டை இலக்க வளர்ச்சி, பொருளாதாரத்துல இரட்டை இலக்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே புள்ளி விவரங்களை பாஜக அரசு தான் ரிலீஸ் பண்ணுச்சு. மு.க.ஸ்டாலினோ, உதயநிதி ஸ்டாலினோ அல்லது இங்க இருக்கிற தமிழ்நாட்டு அரசு அதிகாரிகளோ அந்த புள்ளி விவரங்களை வெளியிட்டுதான். இந்த புள்ளி விவரங்களை வெளியிட்டது எல்லாமே ஒன்றிய பாஜக அரசு, அந்த அமைச்சரவை அவங்க தான் அதை ரிலீஸ் பண்றாங்க. கடந்த ஆண்டு 11 விழுக்காடு நம்ம தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இருந்தது. இந்தியாவிலேயே இரட்டை இலக்க வளர்ச்சி அடைந்த முதல் மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிற பெருமை நம்ம மாநிலத்துக்கு கிடைச்சது. அது கடந்த ஆண்டு மட்டும் இல்ல, இந்த ஆண்டும் அதே இரட்டை இலக்க வளர்ச்சிங்கிறது தொடருது. அதையும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னா ஒன்றிய பாஜக அரசு தான். அதை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தேர்தல் முடிஞ்சு யார் அடுத்த ஆட்சிக்கு வராங்க, யார் வீட்டுக்கு போகிறாங்க, என்னென்னவோ யூகங்களை அவங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்லையும் அந்த ஒன்றிய அரசு தான் இந்த புள்ளி விவரங்களை வெளியிடுது. திமுக ஆட்சியில் தமிழ்நாடு தொடர்ச்சியாக 2வது ஆண்டாக இரட்டை இலக்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இது முதல்வர் ரொம்ப பெருமிதமாக அது குறித்து ட்விட்டரில் பதிவு போட்டிருக்காரு. இந்த வளர்ச்சி ஒரு ஆரம்பம் தான். இது இன்னும் ஒரு 4 கால் பாய்ச்சலில் இந்த வளர்ச்சி இன்னும் வருகிற ஆண்டுகளில் தொடரும். திமுக முதல் 3 ஆண்டுகளில் வலுவான அடித்தளம் போட்டுச்சு. அடுத்த 2 ஆண்டுகளில் அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத காமிச்சது. இனி வருகிற 5 ஆண்டுகளில் இது பல மடங்கு அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தைரியமாக தன்னம்பிக்கையோடு அவங்க ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னே தெரியாத, ஏன்னா உண்மையிலே தற்கூரின்னா அதற்கு முழுமையான அர்த்தம் இந்த நாதாரி பசங்க தான். இதுங்க என்னடான்னா ட்விட்டர்லேயும் இந்த ஸ்பேஸ்லேயும் கத்திக்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் இந்த விஜய் அல்லது விஜயோட கட்சி, அதே போல் விஜயுடைய வேட்பாளர்கள், விஜயுடைய நிர்வாகிகள், இவங்க யாராவது அறிவோடு பேசுனா பரவாயில்ல. ஒருத்தருக்கும் அது இல்லை. அது இல்லாதனால வாய்க்கு எல்லாம் வளர்கிட்டு இருக்குதுங்க. இதை விமர்சிக்கிற அத்தனை பேரையும் அவங்க கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு 4 நாட்களுக்கு முன்பு நம்ம ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தோம். அது மிக கடுமையான வார்த்தைகளால் நான் விஜயை விமர்சனம் பண்ணியிருந்தேன். காரணம் என்னென்னா, அந்த தேர்தல் பரப்புரையின் கடைசி நாள் அன்று எந்த தலைவரும் எல்லா தலைவர்களும் மைக்கை வச்சுட்டாங்க. மைக்கை வச்சுட்டு ஓய்வுக்கு போன பிறகு இவன் ஒருத்த மட்டும் மைக்கை எடுத்துட்டு எல்லா தலைவர்களையும் சகட்டு மேனிக்கு திட்டிட்டு மைக்கை வச்சுட்டு ஓடி போய் படுத்துக்கிட்டான். இந்த கோழைத்தனமான செயலை நம்ம கடுமையாக கண்டித்து பேசணும். ஏன்னா உனக்கு அவ்வளோ தைரியம், உண்மையிலே நீ எத்தனை பேரை விமர்சிக்கிற மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய தைரியசாலின்னா 20ஆம் தேதியே அதை பேசியிருக்கணும். 20ஆம் தேதி காலையிலோ அல்லது பிற்பகலில் பேசியிருந்தா எடப்பாடி பழனிசாமியோட உண்மையான அவருடைய சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். அதிமுகவினர் எப்படி வருத்திருப்பாங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அது அப்படியெல்லாம் ஆகிடக்கூடாது. ஏன்னா தேர்தல் நாளன்று இப்படி போட்டு கிழிச்சிட்டாங்கன்னா இன்னும் நம்ம இமேஜ் டார் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அமைதியாகவே அப்படி சாலை வளம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே ஒரு வார்த்தையோட பேசாமல் இருந்துட்டு திடீர்னு அந்த கடைசி நாள், கடைசி நிமிடத்தில் பரப்புரை முடியறதுக்கு 1 மணி நேரம் இருக்கும்போது எல்லாரையும் கண்டமேனிக்கு திட்டிட்டு இவன் ஓடி போய் படுத்துட்டா. நம்ம அதை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தோம். அதுலேயும் அதில் பேசின விஜய் பேசின விதமெல்லாம் ரொம்ப 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 கடுப்பாக இருந்தது. இதை நம்ம அந்த வீடியோ வெளியிட்ட பிறகு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் நமக்கு அந்த ஃபோன் கால்ஸு, அதே போல் அந்த மெசேஜஸ்ஸு, இதெல்லாம் ரொம்ப அருவருக்கத்தக்கதாக அந்த விஜயனுடைய தற்குறிகள் கிட்ட இருந்து நமக்கு வந்திருந்தது. அதை பற்றி நம்ம ஒரு வீடியோவும் வெளியிட்டு இருந்தோம். அதில் அந்த ஃபோன் நம்பர்ஸை நம்ம ரிலீஸ் பண்ண உடனே அவனுங்களுக்கு அவ்வளோதான் ஆடி போயிட்டானுங்க. இதை செய்வேன்னு அவங்க எதிர்பார்க்கல. உடனே அதுக்கு ரிப்போர்ட் அடிச்சிருக்கானுங்க. நம்ம அந்த ஃபோன் நம்பர்ஸை வெளியிட்டது தவறுங்கிறதுனால அந்த வீடியோவை பிளாக் பண்ணாங்க. நானும் அதை திரும்ப பதிவேற்றம் பண்ணாமல் விட்டுட்டேன். அது திரும்ப பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்பர்ஸை நீக்கிட்டு நான் திரும்ப போட்டிருக்க முடியும். ஆனால் அதோட விட்டுட்டேன். எனக்கு அந்த ஆர்வம் அதோட போயிடுச்சு.
ஆனால் இப்போ இன்னும் மும்முரமாக இவனுங்க இறங்கியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து விஜயை விமர்சனம் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் தொலைக்காட்சியிலையும் யூடியூப்லேயும் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்களோ, அவங்களையெல்லாம் வந்து குறி வச்சு தாக்குறது, ஆபாச வார்த்தைகளில் பேசுறது, தனி மனிதன் நீ வெளியே பார்த்துக்கிற, தேர்தல் முடியட்டும், ரிசல்ட் வரட்டும், உனக்கு இருக்கு கச்சேரி, இப்படி வந்து ஆபாசமான தாக்குதலில் ஈடுபடுறாங்க. ஏற்கனவே வந்து இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவருடைய கார் கண்ணாடிகளை வந்து சேதப்படுத்தியிருந்தாங்க இந்த தற்கொலைகள். இது போல் வந்து மே 4ஆம் தேதி இன்னும் கூட இது போன்ற சில அந்த தாக்குதல்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே வந்து அது கவனத்தோடு இருக்கணும். அதே போல் காவல்துறை வந்து இந்த விஷயத்தில் மிக தீவிரமாக நடவடிக்கை எடுக்கணும், முன்னேற்பாட்டோடு இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறேன். இந்த தற்கொலையினோட உலகமே தனி. அவங்க ஏற்கனவே ஆட்சி அமைச்சு முதலமைச்சர் பதவியில் வந்து விஜய் உட்காந்து முதல் அமைச்சரவை கூட்டமெல்லாம் கூட அவங்க நடத்திட்டாங்க. இன்னொரு பக்கம் ஆன்மீக சுற்றுலா ஆரம்பிச்சிருக்காங்க ஜோசியருடைய ஆலோசனைப்படி. பேர் வந்து தமிழக வெற்றி கழகம். இந்த கழகத்துடைய கொள்கை தலைவர்களில் ஒருத்தர் வந்து பேராசான் தந்தை பெரியார். ஆனால் இந்த பன்னாடம் பண்ணுற முழுக்க முழுக்க மூட நம்பிக்கையோட உச்சம். அதாவது பெரியார் வந்து வெறுமனே கடவுள் மறுப்பாளர் மட்டும் இல்லை, பகுத்தறிவு, சுய சிந்தனை, தன்மான உணர்ச்சி இதெல்லாம் இருக்கணும்டா முதல்ல ஒரு மனுஷனுக்கு. மனிதனுக்கு அதாவது மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு அப்படின்னு சொன்ன ஒரு மாமேதை அவரை வந்து கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்னாடை வந்து ஒரு ஜோசியக்காரனை கூடவே கூட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான் எல்லா இடத்துக்கும். இன்றைக்கி அதை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து தனி விமானத்தில் போய் காரில் போயிட்டு அப்புறம் மின்சார பேட்ரி காரில் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காப்புல ஜோசப் விஜய். நான் இந்த மத பிரச்சனைலாம் கலப்பில், யார் வேணால் எங்கே வேணால் போகலாம், அதிலெல்லாம் இன்னும் அதில் எந்த தடையும் கிடையாது. சில கோயில்கள் எழுதி வச்சுப்பாங்க பிற மதத்தினர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த ஜோசப் விஜயை எப்படி உள்ளே விட்டாங்கன்னு எல்லாம் கேட்குறாங்க. நமக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாரும் எந்த வழிபாட்டு தலத்துக்கும் அவர்களுடைய விதிமுறைகளுக்கு மீறாமல் அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தாராளமாக போய் கடவுளை கும்பிடலாம். அதில் நமக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஜோசியக்காரருடைய அறிவுரையின் பேரில் வந்து அவர் இந்த மாதிரி பயணத்தை போயிருக்கு. ஆஸ்திரேலியா பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு இவர் வந்து திருச்செந்தூர் பயணத்துக்கு போயிருக்காரு. எதுக்காக அப்படின்னு சிலர் தகவல் சொல்லியிருந்தாங்க. அதுதான் வந்து இதில் முக்கியமான விஷயம். எதுக்காகன்னா, இவர் தனி விமானத்தில் தானே போகிறாரு, மக்களோட மக்களாக பயணம் பண்ண மாட்டார். தனி விமானம், தனி ஹெலிகாப்டர். அப்படி போகும்போது ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுரும், அவங்க சொன்ன வார்த்தையை துர்மரணம் ஏற்பட்டால், அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகணும்னு நம்ம எதிர்பார்க்கல. அப்படி ஆகக்கூடாது. ஏன்னா அந்த தனி விமானம், தனி ஹெலிகாப்டர்னால் அந்த ஆபத்து இருக்குது. அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. நில பஞ்சாயத்து எதுவும் வந்துடக்கூடாது. அப்புறம் வந்து இந்த விவாகரத்து வழக்கில் வந்து எதிரான ஒரு நிலைப்பாடு தான் அவங்க எடுத்துடக்கூடாது. இப்படியான வேண்டுதல்களோட அவர் வந்து இன்னைக்கு திருச்செந்தூர் போயிருக்காரு. இன்னும் சில கோயில்களுக்கு கூட போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறதா சில தகவல்கள் வருது. ஏன்னா தாவேக்கா தரப்புலேருந்து வர்றதெல்லாம் தகவல்கள் தான். அப்படி வந்த ஒரு தகவல். இதை விட முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா, இவருடைய கள்ளக்காதலியாக இருக்கிற அந்த நடிகை அவங்க வந்து மருதமலை கோயிலுக்கு வந்து வேண்டுதலுக்காக போயிருக்காங்க. அதே ஒரே நாள், இதே செவ்வாய்க்கிழமை இவர் திருச்செந்தூருக்கு, அவங்க வந்து மருதமலை கோயிலுக்கு. இதெல்லாம் என்ன மாதிரி பரிகாரம் என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்படி சில நிகழ்வுகள் வந்து அரங்கேறிட்டு இருக்கு. இந்த நிலையில் தமிழ்நாட்டு தேர்தல் முடிவுகள் வந்து வருகிற 4ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக வர இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸிட் போல்ஸ் அப்படின்னு சொல்கிற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தயாராகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் தயார். அதில் ஒரு சிலதெல்லாம் வந்து சில செய்திகள் வந்து கசிய விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 6 எக்ஸிட் போல்ஸ் அதனுடைய தகவல் என்ன சொல்லுதுங்கிறத வெளிவந்திருக்கு, தகவல் கசிஞ்சிருக்கு. இந்த எக்ஸிட் போல் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போலுங்கிறது எக்ஸாக்டாக அவங்க சொல்கிற மாதிரி நடந்ததே இல்லை. இப்போ ஒரு கட்சி 200 தொகுதி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 150 140 அந்த ரேஞ்சில் தான் வந்து ஜெயிக்கும். எக்ஸாக்டாக வந்து ஆக்சுவலாக எக்ஸிட் போல்ன்றது எக்ஸாக்டாக சொல்லக்கூடிய ஒரு கணிப்பு அது. ஆனால் தமிழ்நாட்டு தேர்தலில் பெரும்பாலும் அந்த எக்ஸிட் போலுங்கிறது பொய்த்து போயிருக்கிறது. பட் இப்போ இந்த முறை வந்து 6 இதுவரைக்கும் 6 எக்ஸிட் போல் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரியான சும்மா ஒரு லீடு வந்து விட்டுருக்காங்க. அதில் பெரும்பாலான எக்ஸிட் போலில் திமுகவுக்கு
150லிருந்து 180 இடங்கள் வரைக்குமான தொகுதிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதா வந்து இந்த எக்ஸிட் போலினுடைய முடிவுகளாக இருக்கு. அதுல இந்த அதிமுக வந்து நிச்சயமாக 2ஆம் இடம் பிடிக்கும். அது 40 தொகுதியிலிருந்து 58 to 60 தொகுதிகள் வரைக்கும் அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. மற்ற கட்சிகளுக்கு என்ன வாய்ப்புன்னு பெரும்பாலும் சொல்லலை. ஒரு 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 எக்ஸிட் போல்ல மட்டும் அதில் மட்டும் தாவேக அந்த கட்சிக்கு 3லிருந்து 5 இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எக்ஸிட் போல் எதுலேயுமே வந்து இந்த தாவேகாவை ஒரு ஃபேக்டராகவே வந்து அவங்க காட்டலை. இது ஒருவேளை வரும்போது, அது முழு விவரம் வரும்போது வந்து இது எந்த வகையில் மற்ற கட்சிகளை பாதிச்சுது அப்படிங்கிறது தெரியும். ஒரே அடியாக எந்த பாதிப்பு இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நிச்சயமாக பாதிப்பு இருக்கும். தாவேகான்ற ஒரு கட்சி 2 கட்சிகளினுடைய வாக்கு வங்கியிலும் ஏதோ ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தாமல் இருக்காது. ஆனால் அது ஆட்சி அமைக்க திமுகவை தடுக்கும் அளவுக்கான ஒரு பாதிப்பு இல்லை அப்படிங்கிறதா இந்த எக்ஸிட் போல் முடிவுகளுடைய அதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நாளை மாலை அந்த எக்ஸிட் போலுங்கிறது ஒன்றொன்னா வெளிவர ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு எடுத்திருக்காங்க. அதில் நானே ஓரிரு இடங்களில் அந்த தேர்தலுக்கு முந்தைய கணிப்புகளை அவங்க எடுக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுது. பிசிக்கலாக அவங்க எடுக்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதனால் வந்து இந்த முறை எக்ஸாக்டாக சொல்கிறாங்களா இல்லை அதுவும் கடந்த முறை மாதிரி ஜோசியமாக மாறுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் என்னென்னா பெரும்பாலான அந்த எக்ஸிட் போலுங்கிறது திமுக கூட்டணிக்கு ஆதரவாக இருக்குது. திமுக கூட்டணியினுடைய அந்த நிர்வாகம் அதனுடைய சாதனைகள்ங்கிறது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் இந்த ஆட்சி தொடரணும் அப்படிங்கிறதா வந்து பெரும்பாலான மக்களின் வாக்காளர்களின் மனநிலையாக இருந்திருக்கு. காரணம் என்னென்னா இந்த ஆட்சியில் நடந்திருக்கு. இப்போது பல பேர் என்னென்னா இந்த ஆட்சி மாறணும், எனக்கு இந்த ஆட்சியால் எந்த பிரயோஜனமும் இல்லை, எனக்கு ஒரு நன்மையும் கிடைக்கல, என் குடும்பத்துக்கு ஒரு பலனும் இல்லை, இப்படி சொல்லிட்டு வந்து நான் ஓட்டை மாற்றி போட்டேன் அப்படின்னு சொல்கிற சிலர்லாம் கூட இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து உண்மையிலே எத்தகைய முட்டாள்கள், இந்த மாநில வளர்ச்சிக்கு எதிரானவங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போது நான் இந்த வீடியோ பேசுகிறேன்னா எனக்கு இந்த ஆட்சியில் இது வரைக்கும் வந்து மானிட்டரி பெனிஃபிட்டோ அல்லது வேறு ஏதாவது வேலை வாய்ப்பு மாதிரியோ அல்லது வேறு ஏதோ வரையில் எனது குடும்ப உறுப்பினர்களுக்கு அல்லது வேற யாருக்கோ என் சார்ந்தவர்களுக்கு இந்த ஆட்சியால் எந்த விதமான தனிப்பட்ட நன்மையை கிடைக்கல. உதாரணத்துக்கு மாதந்தோறும் கிடைக்கிற அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அது கூட வந்து என் குடும்பத்துக்கு கிடைக்கல. அதே போல் பொங்கல் பரிசு கொடுத்தாரு, அது கிடைக்கல. இல்லை அந்த 5000 ரூபாய் மொத்தமாக போட்டாங்க, அதுவும் கிடைக்கல. வேற ஏதாவது கடன்கள் அல்லது விவசாய கடன் இந்த மாதிரி எந்த வகையிலுமே வந்து ஒரே ஒரு 10 பைசா கூட இந்த ஆட்சியால் எனக்கு பலன் கிடைக்கல. இப்போ அதுக்காக வந்து நான் இந்த ஆட்சி வேணான்னு சொல்லலாமா? ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தா இந்த மாநிலத்துக்கு பலன் இருக்குது. 2வது வருஷமாக வந்து அவங்க வளர்ச்சி பாதையில் தமிழ்நாட்டை நடைபோட வச்சுருக்காங்க. இரட்டை இலக்க வளர்ச்சியை சாத்தியப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னே எந்த ஆட்சியிலுமே அது நடக்கலை. எந்த ஆட்சியிலுமே நடக்காத பெரிய சாதனை அப்படின்னு எல்லாருமே வியந்து போய் பார்க்குறாங்க. நமக்கு சித்தாந்த எதிரியாக இருக்கிற பாஜகவே வந்து அதை வெளியிடுது அந்த தகவலை. அப்போது இந்த தனிப்பட்ட நலன்களை மட்டும் கணக்கில் வச்சுக்கிட்டு வந்து ஒரு ஆட்சியை எடை போடுவது, ஆட்சியாளர்களை வந்து மதிப்பிடுவது அல்லது அவர்களை இருக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறதெல்லாம் வந்து மிக தவறான ஒரு விஷயம். பொதுவாக இது வந்து இப்போது இந்த 1,31,00,000 பேருக்கு வந்து திமுக அரசு இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்குது. ஏராளமான கோடிக்கணக்கான பெண்கள் வந்து பஸ்ஸில் இலவசமாக பயணம் பண்ணுறாங்க. அந்த தவப்புதல்வன், நான் முதல்வன், புதுமை பெண், இப்படி ஏகப்பட்ட திட்டங்கள் எல்லாமே மானிட்டரி பெனிஃபிட் உள்ள திட்டங்கள். இந்த திட்டங்களால் மிகப்பெரிய அளவுக்கு பலனடைஞ்சவங்கெல்லாம் யாருன்னா திமுக குடும்பம் மட்டும் இல்லை. பல திமுக குடும்பத்தினர் வந்து நீங்கள் இணையதளங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க புலம்பியிருக்காங்க, எங்களுக்கு இதனால் ஒரு பலனும் இல்லையே, இத்தனை திட்டங்கள் வந்து மு.க. ஸ்டாலின் போட்டாலும் எங்கள் குடும்பம் நாங்கள் திமுகவாக உழைக்கிறோம், திமுகவாக வந்து நாங்கள் ஓட்டு கேட்குறோம், திமுகவை பற்றி நாங்கள் நல்ல விதமாக பேசுகிறோம், ஆனால் களத்தில் நிற்கிற எங்களுக்கு வந்து இதனால் ஒரு பலனும் இல்லை, அதிமுக அனுபவிக்கிறான், மற்ற கட்சிக்காரர் அனுபவிக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து இந்த அனைத்து திட்டங்களிலும் பலன் பெறுறாங்க, முதல்வர் இனியாவது வந்து பார்த்து ஏதாவது பண்ணணும், இப்படி வந்து நீங்கள் பல பதிவுகள் கடந்து வந்திருப்பீங்க இல்லையா? பட் இதை பார்த்து வந்து நம்ம வாக்களிக்க முடியாது. ஏன்னா அவர் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் முதல்வர். இந்த அரசு திமுக அரசுனாலும்
திமுக காரர்களுக்கு மட்டும் அரசு இல்லை, அத்தனை பேருக்குமான அரசு. அப்படி இருக்கும்போது வந்து இதில் அதிமுக அல்லது காங்கிரஸ் அல்லது பாஜக இப்படியெல்லாம் பார்க்காம தான் அந்த பலன்கள் போய் சேரும். நமக்கு எலிஜிபிள் இல்லை அல்லது நம்ம இதை அப்ளை பண்ணலை, நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற கலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அமைதியாக அது வந்து அதை கடந்து போகணும். ஸோ இப்படி பலர் வந்து அதை இது ஒரு புது விளக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது அனைவருக்குமான ஒரு அரசாக மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் ஆட்சி செஞ்சுருக்காரு. அதற்கு இந்த புலம்பல்கள்லாம் ஒரு சான்று. அதற்கு அடுத்து வருகிற அந்த 5 ஆண்டு காலத்திலும் இந்த மாதிரியான ஒரு ஆட்சி தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் எல்லாம் தெரிவிக்குது. நாளை இரவுக்குள்ளே வந்து மொத்த அந்த தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் அத்தனையும் வந்துடும். அதில் பெருமளவு வந்து இந்த தாவேகா அப்படிங்கிற கட்சிக்கு வாய்ப்பே இல்லை. 200 தொகுதிக்கு மேலே டெபாசிட் காலி அப்படிங்கிறது தான் கல யதார்த்தம். பாவம் வந்து நெஞ்சிப்பே வந்து அடைக்கும் நிறைய பேருக்கு. வலுவாக பிடிச்சிக்கங்க, ஏதாவது மாத்திரகத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. 200 தொகுதிக்கு மேலே டெபாசிட் காலி ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் பல சொல்ல வருகிற செய்தி. அதில் ஓரிரு இடங்களில் வாய்ப்பு இருக்குது, பெருமளவு வாய்ப்பே இல்லை, இங்கே வெற்றி பெறுகிற வேட்பாளர்கள் சொல்லிட்டு யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து அந்த கட்சி குறித்த இந்த எக்ஸிட் போலில் வர்ற முடிவுகள். பெருமளவு முடிவுகள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக இருக்குது. 1-2 எக்ஸிட் போல் மட்டும்தான் வந்து தொங்கு சட்டசபை அல்லது இழுபறி அப்படிங்கிற மாதிரியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நாளை மாலை அனைத்தும் தெரிஞ்சிடும்.